நான் 16 வருடமா ஓரினச் சேர்க்கை வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஹார்மோன்கள எடுத்துக்கிட்டு அறுவை சிகிச்சைக்கு தயாராகிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நைட்டு கடவுள் என் கூட தரிசனத்துல பேசினாரு. 2 குடும்பங்கள் இருந்தன. ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணுமா இருந்தாங்க. இன்னொரு குடும்பத்துல ஓரினச் சேர்க்கை கப்புள்ஸ் தான் இருந்தாங்க. அந்த ஆணும் பெண்ணுமா இருந்த குடும்பத்துக்கு கீழ பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த குடும்பம் ரொம்ப அழகா பிரைட்டா இருந்துச்சு. ஆனா அந்த ஓரினச் சேர்க்கை கப்புள்ஸ்க்கு கீழ வெறும் இருள் மட்டுமே இருந்துச்சு. கடவுள் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற நிறைய தலைமுறைகளை பிசாசு அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு உணர்வு வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் நான் சர்ச்சுக்கு போனேன். அங்கே ஏசபேல் அப்படிங்கிற ஒரு பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டேன். அதற்கு முன்பதாக எனக்கு தெரியாது ஓரினச் சேர்க்கைகளில் அப்புறம் இந்த பாலின அடையாளங்கள் குளறுபடிகளுக்குள்ள பிசாசோட செயல்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னோட சின்ன வயசுலேயே பிசாசு என்னுடைய ஐடென்டிட்டியை திருடிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே நான் இப்படி தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா காலங்களிலும் கடவுள் என் மேலே அன்பாகவே இருந்தார்.